ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து ஹேர் ஆயில் காலி ஆகிடுச்சு. நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன், அதனால் அப்படி வீடியோவாக எடுத்து போட்டுட்டேன். இப்போ எங்களோட தேவை என்ன அப்படின்னா, எங்களுக்கு வந்து கொஞ்சம் இச்சிங் ப்ராப்ளம் இருக்குது. அப்புறம் முடி வந்து வெயிலுக்கு வெடிச்சு வெடிச்சு கொட்டுது. அந்த 2 ப்ராப்ளமுக்கும் தேவையான எண்ணெய் தான் நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுறேன். அந்தந்த சீசனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வேறு வேறு ஆயில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இச்சிங் ப்ராப்ளம்காக துளசியும் வேப்பலையும் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். அது மாதிரி செம்பருத்தி பூ வளவளப்பாக இருக்கும் இல்லையா, அதுக்காக. இல்லைனா கற்றாழை, 2ல் ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். இது 2மே இல்லைனா நீங்கள் ஆலி விதை கூட சேர்த்துக்கலாம். அப்புறம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு பல்ஸ் மோட் விட்டு எடுத்துக்கிட்டேன். தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அடுப்பில் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு வெந்தயம் மட்டும் 1 ஸ்பூன் போட்டு கொஞ்சம் பொரிய விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பொருட்களையும் சேர்த்துக்கிட்டு 1 கப்பு தேங்காய் எண்ணெயும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுட்டேன். அது நல்லா இதாகிட்டு கொஞ்சம் நேரத்தில் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. 2க்கும் நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன். அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதில் 2 விட்டமின் இ கேப்சூல்ஸை வந்துட்டு நான் சேர்த்துக்கிட்டேன். அந்த ஆயிலை வந்து நான் அன்றைக்கே ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறதில்ல. இந்த ஆயில் வந்து உங்கள்கிட்ட இரும்பு சட்டி இருந்ததுன்னா அதில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ப்ரிப்பேர் காய்ச்ச உடனே இந்த லைட் கலர் சேஞ்சஸ் தெரிஞ்சிச்சு. நான் வந்து 2 டேஸ் அதே பாத்திரத்தில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா ஃபில்டர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக கிடச்சிருக்கு. இந்த ஆயில் வந்து நம்ம நிறைய தேய்க்கிற மாதிரி குளக்குலான்னு தேய்க்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 1 ஸ்பூனே நமக்கு வந்து தேய்க்கும்போது நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கெல்லாம் நிறைய எண்ணெய் தேய்ச்சிட்டு போனோன்னா எண்ணெய் வழிஞ்சிட்ருக்கும்ல, இது அப்படியே இருக்காது. ஆனால் ஷைனிங்காக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.